லைஃப் ப்ராசஸில் செகண்ட் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனில் நீ என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன். ப்ரீத்திங்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸஸ் பார்த்துடலாம். ரெஸ்பிரேஷனுங்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன், பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் கிவிங் த எனர்ஜி. தட் ப்ராசஸ் இஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். செகண்ட் கொஸ்டினாக எது முக்கியம்னா அரோபிக் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. It will be presence of oxygen takes place, absence of oxygen takes place in mitochondria, அது சைட்டோபிளாசத்தில் நடக்குது. என் ப்ராடக்ட் என்ன நடக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. அங்கே என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் ஆர் லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ மோர் எனர்ஜி, தட் இஸ் 38 ATP கிடைக்கும். அங்கே லெஸ் எனர்ஜி, ஒன்லி 2 ATP கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக். அடுத்தது பாத்வே ஆஃப் ரெஸ்பிரேஷன் கேட்பாங்க. பாத்வே ரெஸ்பிரேஷன் நம்ம நோட்ஸில் அட்மாஸ்பியரிக் ஏர் என்டர் ஆகுது. ட்ரக்கியே டிவைட் இன்டு branchioles and each branchiole alveoli is there. இந்த வே ஹவு த ஏர் வில் கோஸ் அதை நம்ம கரெக்டாக எழுதிடணும். அதுதான் பாத்வே. சரியா? அப்புறமா கேட்பாங்க ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நோஸ்லேருந்து ஆரம்பிச்சு ட்ரக்கே இருக்குது. ட்ரக்கியிலேருந்து பிராங்கி எப்படி இருக்குது, 2 லங்ஸு, அது பார்ட்ஸோட படிச்சுக்கங்க. அந்த டயக்ராம் புக்கில் இருக்கிறது கிளியராக பார்த்துக்கோ. சம்டைம்ஸ் டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு ஏபிசி ஆர்டரில் வாட் ஆர் த பார்ட்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அது இல்லாத ஒன் வேர்ட் ஆன்சரில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஹவ் இட் இஸ் ரெஸ்பயர் பை டிஃப்யூசன் மெத்தட். டிஃப்யூசன் மெத்தடில் வருது. எர்த்வார்ம் ரெஸ்பயர் பை ஸ்கின். அக்வாட்டிக் ஆர்கானிசம் கில்ஸ். இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம் போது இன்னொரு கொஷின் கேட்க சான்ஸ் இருக்கு. அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஃபிஷ் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுது, அந்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்கலாம். என்னன்னா, இப்போ நம்ம மல்டிசெல்லர் ஆர்கானிசம் ஆர் டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம் அட்மாஸ்பியர் இருக்கிற ஆக்சிஜனை அப்படியே டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அக்வாட்டிக் ஆர்கானிசம் டிசால்வ்டு ஆக்சிஜனை எடுக்கும்போது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுதுன்னு அந்த ரீசன் நம்ம எழுதணும். ஓகே. இன்செக்டில் ஸ்பிராக்கிள்ஸ் and land animals எல்லாமே லங்ஸில், that is the pulmonary respiration. Apart from that, breakdown of glucose, very 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 important. அந்த திரிசூலம் இருக்கும்ல, குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் பைருவேட்டாக மாறுது சைட்டோபிளாசத்தில். again it will be going to lack of oxygenல என்ன நடக்கும், presence of oxygenல என்ன நடக்கும், absence of oxygen yeastல, lack of oxygen in the muscle cellsல, presence of oxygen in the human bodyல. அந்த ஒரு திரிசூலம் இருக்குல்ல புக்கில், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, அதை நல்லா பார்த்துக்கங்க. ஓகே. ஃபெர்மெண்டேஷன்னா கேட்கலாம். ஃபெர்மெண்டேஷன்னா பிரேக் டவுன் ஆஃப் சுகர் பை ஈஸ்ட் டு மேக் ஏ ஆல்கஹால் வித்தவுட் ஏர், தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அதில் வரதான் ஃபெர்மெண்டேஷன். இந்த டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. மசில்ஸ் கிராம்ப்னா என்ன அப்படின்னா, லாக்டிக் ஆசிட் மோரா அக்யூமுலேட் ஆகி இருந்தது அப்படின்னா மசில்ஸ் கிராம்ப்னு சொல்லலாம். இந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜில் ரிங்ஸ் இருக்கிறது எதுன்னா, ஏர் பாஸ் ஆகிப்போது கொலாப்ஸ் இல்லாமல் மூவ் ஆகிறது, இது யூஸாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இதை பார்த்துக்கங்க. டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட்.